பொதுவாகவே நம்ம ஊர் மக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா அவனுக்கு என்னப்பா மாசம் மாசம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளிநாட்டில் ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லவா வேணும். துபாய் ஃபேமிலி லைஃப் பார்க்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி துபாயில ஃபேமிலியா ஒர்க் பண்ணக்கூடியவங்க மாசம் மாசம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கிறது உண்மைதான். அதே மாதிரி மாசம் ரூமுக்கு சாப்பாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு மினிமமா 6000 திராம்ஸ்ல இருந்து 7500 திராம்ஸ் வரைக்கும் செலவு பண்றாங்க. இதுவே நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வருது. ஊர்ல இருக்கிற நீங்க ஆசையா நினைச்ச நேரம் நினைச்ச ஃபுட்டை அம்மா கையால செஞ்சு ருசிச்சு சாப்பிட முடியும். ஆனா வெளிநாட்டுல ஃபேமிலியா இருக்கக்கூடிய நாங்க அம்மா கைப்பக்குவத்துல சாப்பிடணும்னா வருஷம் 11 மாசம் வெயிட் பண்ணணும். ஊர்ல இருக்கிற நீங்க கோயில் திருவிழால இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துக்க முடியும். ஆனா வெளிநாட்டுல இருக்க நாங்க இது எல்லா ஃபீலிங்ஸையும் மொபைல் போன்ல கண்ணால பார்க்கவும் காதால கேட்கவும் மட்டும்தான் முடியும். இது எல்லாத்துக்கும் மேல ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உங்களை பார்த்துக்க அம்மா அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருக்க எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதை யார்கிட்டையும் சொல்லக்கூட மாட்டோம். எப்பவும் போல எல்லா வழியையும் தாங்கிட்டு காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடும். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு தியாகங்களையும் ஃபீலிங்ஸையும் கடந்து வெளிநாட்டுல வேலை பார்க்குற எங்களுக்கு இந்த காசு போதுமானதா? இவ்வளவு சொல்றியே, அப்புறம் எதுக்கு வெளிநாட்டுக்கு போன? வெளிநாட்டுக்கு போன யாருமே விருப்பப்பட்டு போனவங்க கிடையாது, குடும்ப சூழ்நிலைக்காக கண்ணீரோட போனவங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொனால்ட்ஸ் vlogs மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.